கெட்டவல்லடி உன் கவுண்டர் வரல அப்புறம் அப்படின்னா என்ன கேட்டு மாமாவை நீ நல்லதான் நினைக்காத என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க கலைஞர் வளர்க அவரது புகழ். கூமாப்பேட்டி ஜெயம் கோஸ் எக்ஸி சேர்மன். நாடு சுதந்திரமிருந்து 72 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. தமிழகத்தில் அரசியலில் கருப்பு ஆடாக தனது பிழைப்புக்காக மாவீரன் பிரபாகரன் பெயரை பயன்படுத்தி தமிழக இளைஞர் சமூகத்தினரை இடம் வன்முறையை தூண்டிவிட்டு பிழைப்பு நடத்தும் பகல்குடியாரன் பொம்பளை பொறுக்கி குறைந்த அரசியல் நாகரிகம் கூட தெரியாமல் மனவெழுச்சி ஊன்றிய பைத்தியமாய் நாம் என்ன பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் 50 ஆண்டுகள் பொது வாழ்வில் ஈடுபட்ட மறைந்த தலைவர் டாக்டர் கலைஞரை பேசக்கூடாது என்று கூட தெரியாமல் அரசியல் அடிமுட்டால் நீ யோக்கியமானவன் என கத்தும் உனக்கு 1000 கோடி கார் பங்களா எங்கே இருந்து வந்தது? நீ பிறவியிலே கோடீஸ்வரனா? ஈழத்தமிழர் என கூறி எவ்வளவு காலம்தான் ஏமாற்றுவாய்? நீ தமிழன் என கூறுவதற்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நீயே ஒரு கிறிஸ்தவன். நீ கிறிஸ்தவனாக இருப்பது உனது விருப்பம். ஏனென்றால் நீ ஒரு கீழ் ஜாதியில் பிறந்தவன். உனக்கு உரிய மரியாதை கட்டி கிறிஸ்தவனாக மாறியதில் தவறில்லை. ஏதோ நீயும் உன் நாம் தமிழர் கட்சியினர் மட்டும்தான் தமிழர் என கூறுவது அவமானம், கேலி கூத்துக்குரியது. உனது உயரத்தை நினைத்துப்பார். தமிழக முதல் பதவி வெறி பிடித்து கச்சத்தீவை வைப்போம், டோல்கட்டை ஜேசிபி வண்டி உடைப்போம் என கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பைத்தியக்காரன் கூட பேச மாட்டான். பேசின அவமானம் என்று எண்ணி பேச மாட்டான். உன்னால் ஜாதி வெறி பிடித்த சாட்டை துரைமுருகன் கட்டுப்படுத்த முடியுமா? முடியவில்லை. காளியம்மாளை கட்டுப்படுத்த முடியவில்லை. உனது ஜாதி வெறிக்கு பயந்து எத்தனையோ பேர் நாம் தமிழர் கட்சி இயக்கத்தை விட்டு வெளியேறிவிட்டனர். தமிழகத்தில் நீ மட்டும் 8% ஓட்டு வாங்கி அங்கீகாரம் பெற்றதாக பெருமையை நினைக்கிறாய். ஈழத்தமிழரின் ஆதரவாளர் என்று அண்ணன் வைகோ, டாக்டர் ராமதாஸ், 29 சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி தலைவர் அண்ணன் விஜயகாந்த் முன்கோபத்தால் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து விட்டனர். நீ 3 நூற்றாண்டு ஆனாலும் 234 தொகுதியில் டெபாசிட் கூட வாங்க முடியாது. 117 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றால் மட்டுமே முதல்வராக முடியும் என்ற குறைந்தபட்ச அறிவு கூட தெரியாதா? தெரிந்து கொள். ஒரு சட்டமன்ற கூட வெற்றி பெற முடியாத நீ பேசுவது இப்படி அன்று சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இப்படி திமுகவிற்கும் நீ 2 நூற்றாண்டு ஆனாலும் 2 இலக்க சட்டமன்ற உறுப்பினர் கூட பெற முடியாது.
முதல்வர் கனவு என்பது வேடிக்கையாகவும் வியப்பாகவும் விந்தையாகவும் உள்ளது. தமிழக அரசியலில் நீ ஒரு பெரும் கரும்புள்ளி. இறந்த தலைவரை பேசக்கூடாது என அரசியல் நாகரிகம் தெரியாமல் டாக்டர் கலைஞரை பேசுகிறாய். புரட்சி தலைவி மறைந்த ஜெயலலிதாவை அம்மையாரை பேசுகிறாய். பைத்தியம் பிடித்து அலையும் சீமான், நீ உள்ளே பைத்தியம் பிடித்து அலையும் உன்னை போல் தம்பிமார்களும் தமிழின தலைவர், சமத்துவபுரம் கண்ட சரித்திர நாயகன், அரசியல் நாணி கலைஞரை பேசுவதை நிறுத்திக்கொள். இல்லையென்றால் உன் பேச்சு நிறுத்தப்படும். ஏதோ கேடுகட்ட பைத்தியம் கும்பலை பொறுக்கி சீமான் திராவிட அரசியல் தமிழகத்தில் 50 ஆண்டு வறட்சியில் இந்தியாவில் கல்வி வேலை எல்லா துறையிலும் தமிழகம் அனைத்து துறையிலும் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. நீ முதல்வராக வந்து என்ன மயிரை பிடுங்க போகிறாய்? ஆகவே இனிமேல் கலைஞரை பேசுவதை நிறுத்திக்கொள். இல்லையெனில் உன்னுடைய பேச்சு நிறுத்தப்படும். வணக்கம், நன்றி.